OFG போட்டு வேற லெவலுங்க நம்ம கேம்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நியூ அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த அப்டேட்ல இருக்கிற இந்த நியூ கார் அண்ட் நியூ வால்ஸ் அண்ட் நியூ போர்ட்ஸ் அண்ட் நியூ ட்ரீஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு கேம்ல கொண்டு வரது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்டேட் போடாம இருந்தீங்கன்னா உடனே பிளே ஸ்டோர்ல போய் கேம் அப்டேட் பண்ணுவாங்க. சோ நான் உங்களுக்கு இந்த வீடியோல என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத தெளிவா சொல்லிறேன். சோ அதனால இந்த வீடியோ போற எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. மறுபடியும் சொல்றேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் போட்டுக்கோங்கப்பா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துறப்பா. சீக்கிரமா அப்படிலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். OFG ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல இன்னைக்கு மார்னிங் நம்மளுக்கு அப்டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடையிலே ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுருப்பேன். அது புரியலனா ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஈவினிங் வரும் சொல்லிப்பேன். சோ அதனால தான் இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கேன் மக்களே. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் இந்த அப்டேட்ல என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோட சேட் கோட் என்ன அப்படிங்கிறது தெரியும். சோ நீங்க ஒரு டைம் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா 10 செகண்ட் வேஸ்ட் ஆயிரும் மக்களே. சோ அதனால எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டைரக்டா கேமை போயிட்டு பிளே ஸ்டோர்ல சர்ச் பண்ணி அப்டேட் போடாதவங்க அப்டேட் போட்டுக்கோங்க. சோ டைரக்டா நீங்க அப்டேட் போட்ட உடனே கேமுக்குள்ள வந்து போன் கால் ஓபன் பண்ணி 6666 போட்டு கால் பண்ணீங்கன்னா, அதாவது 266 போட்டுக்கோங்க, 6666 போட்டு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நியூ ஜீவன் கார் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிரும். சோ இந்த கார் பாக்குறதுக்கே தரமா இருக்கு அண்ட் பொலிரோ மாடல்ல இருக்கு மக்களே ஒரு வகையில பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காருக்கு நம்மளுக்கு பிடிச்ச கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் மக்களே. OFG நெக்ஸ்ட் நம்மளுடைய RGS2ல மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. சோ நம்ம ரொம்ப நாள் அந்த சர்ச் ஆப்ஷனே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் RGS2 யூஸ் பண்ற நிலைமை வந்துருச்சு. சோ எல்லாரும் ஃபோன் கலர் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை RGS2ல ஓபன் பண்ணிட்டு M1 போட்டு டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லொகேஷன் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஐகான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க M2 போட்டு டிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் போர்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் மக்களே. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே இதுல S1 போட்டு டிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோடு வால் கிடைக்கும். சோ இந்த ரோடு போஸ்கோன்னு சொல்லுவாங்க, நம்ம ரோடு வால்னு சொல்லலாம், எது வேணா வச்சுக்கலாம். சோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு 4 வகையான ரோடு வால் இருக்கு. டேனிங் ரோடு வால், அதுக்கப்புறம் இந்த அது இதுல நிறைய இருக்கு. அதோட சட்குள்ள என்னன்னா S1, S2, S3, S4 இந்த 4 இருக்கு மக்களே. சோ நீங்க S1 போட்டு டிக் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி வரும். அதே இது S2 போட்டு டிக் கொடுத்தீங்கன்னா வேற மாதிரி வரும். அதே மாதிரி S3 போட்டு, அதே மாதிரி S4 இந்த மாதிரி போட்டு ஒவ்வொரு டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வகையான ரோடு போஸ்கோ கிடைச்சிரும் மக்களே. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே இதுல நீங்க T7 போட்டு டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஃப்ளவர் மாதிரி, அதாவது என்ன சொல்றது, ஸ்ட்ராபெரி மரத்துல இருக்கிற மாதிரி ஒன்று கிடைக்கும் மக்களே. ஸோ இந்த ட்ரீஸ் வந்து கொஞ்சம் அதாவது என்ன சொல்றது, அலங்குபடுத்துறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றது, அது S5 இருக்கு பார்த்தீங்களா, S5லேருந்து S9 வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வால்ஸா கிடைக்கும். ஸோ நீங்க அந்த வால்ஸை வச்சு ஈஸியாக ஒரு சிட்டி மேக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த சிட்டி மேக் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோடு போஸ்கோ வச்சு நம்ம அந்த சிட்டிக்கு ரோடு உருவாக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம் மக்களே. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா RGS2ல H11 போட்டு டிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நியூ ஹவுஸ் வரும். சோ இது நம்ம ஹவுஸ்னு சொல்லக்கூடாது, நம்மளுடைய ஏர்போர்ட்ல இருக்கிற அந்த குடோன் மாதிரி ஒன்னு லாங்கா இருக்கும் பாத்தீங்களா. சோ அந்த இதுதான் மக்களே நம்மளுக்கு இந்த இதுல நம்மளுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் எதுக்கு ஆட் பண்றாங்கன்னா, நம்மளா ஒரு ஓன் சிட்டியை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துட்டாங்க. சோ நீங்க கிரியேட் பண்ணனும்னா கிரியேட் பண்ணிக்கலாம், உங்களுடைய திறமை மக்களே. சோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஓரளவு தெளிவா சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். சோ இந்த அப்டேட்ல இன்னும் சீக்கிரட்டா நிறைய வச்சிருக்காங்க. சோ அது நாளைக்கான வீடியோல சொல்றேன். சோ அவ்வளவுதான், இதோட அப்படியே முடிச்சுக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி ஒரு தடவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு எதிர்கால அவர்களுக்கு கொடான கொடி நன்றி. சொன்னதோட முடிச்சுக்கிற உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்தலாம்பா. சீக்கிரமா அப்படிலாம். சோ பாய் OFG, நாளைக்கு சந்திக்கலாம்.